கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் 7 என்கிறதான எண்ணிக்கையை வேதத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சீரிய ராஜாவினுடைய படைத்தலைவனாகிய நாகமான் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். அவனுக்கு அவனுடைய வீட்டில் அவனுடைய நாச்சியாருக்கு வேலை செய்ததான ஒரு பணிவிடை பெண் அந்த இடத்துல எலிசா என்கிறதான ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அவரிடத்துல நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்கிறார். அப்படியாக அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் எலிசா அவரை பார்த்து தகவல் சொல்கிறாரு, நீ போய் இந்த இடத்துல நீ 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 13வது வசனத்தில் அந்த நேரத்தில் அந்த படிக்கிறாங்க. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்முடைய சொல்லும்போது அதை அவன் செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் மூழ்கினான். அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி சுத்தமானான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த நாகமான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று பார்க்குறோம். முதலாவது அவன் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அந்த இடத்துல அவன் நினைத்தது அந்த எலிசா தீர்க்கதரிசி அவனை தொட்டு சுகப்படுத்துவார் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்த காரியம் என்று சொன்னால், அவர் ஒரு வார்த்தையை சொல்லி, நீ யோர்தானிலே 7 தரம் முழுகு என்று சொன்னார். ஆகவே இந்த நாளில் அவன் ஒரு தரம் முழுகினாலும் 2ஆம் தரம் முழுகினாலும் சுகம் கிடைக்கவில்லை. அந்த வார்த்தையின்படியாக அவன் 7 தரம் முழுகி எந்திரித்த பின்பு அவனுக்கு பார்க்கும் பொழுது அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அதன் பின்பு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைத்தது. அவனுடைய மாம்சம் குழந்தையினுடைய மாம்சத்தை போல இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த 7 தரம் முழுகினது என்பது கடவுளால் ஒரு தரம் முழுகினாலே சுகப்படுத்திட முடியும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? ஒரு கீழ்ப்படியது, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இருக்க வேண்டும். அவர் சொன்னால் நான் கீழ்ப்படிய வேண்டும், அந்த தீர்க்கதரிசி சொன்னார் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த வேலைக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்ததினாலே பெரிய அற்புதத்தை கண்டான். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நமக்கு சொல்வார் என்று சொன்னால் அதை செய்யணும். அது ஒருவேளை சாதாரண காரியம் இருக்கும். நீ போய் 7 தடவை முழுகுன்றது மாதிரி அவர் சில காரியங்களை சொல்லியிருப்பார். நீ போய் அதை செய், இது செய் என்று. அதை நாம் கேட்டு உடனடியாக செய்யும் பொழுது இந்த நேரத்தில் நடந்தது போல் அந்த 7 தடவை மூழ்கின பின்பு எந்திரித்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. நான் சொன்னேன் அல்லவா, 7 என்கிற வார்த்தைக்கு அதிக வல்லமை உடையது. அந்த வார்த்தை அந்த அந்த லெட்டர் எண்ணிக்கை மிகவும் ஒரு விசேஷித்ததான ஒரு எண்ணிக்கையாய் காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலுக்குள்ள கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்கின்ற வேளையில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல சுகம் கிடைக்கும், பலன் கொடுக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாகமானுக்கு கீழ்ப்படிந்து அந்த 7 தரம் அவன் தண்ணீரிலே மூழ்கி ஆண்டவரே அவன் சுகம் பெற்றதைப் போல நாங்களும் கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் எத்தனை தரம் சொன்னாலும் ஆண்டவரே அதன்படியாக நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான அற்புதத்தின் நாளாக அமையட்டும். ஆமேன்.